இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை சமூகமே, என் அன்பு உறவுகளே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த புதிய நாளிலே இறை பிரசன்னத்தோடு இறை துணையோடு இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, சிறப்பாக இன்று உலக நீதி நாளானது கொண்டாடப்படுகிறது. உலக நீதி நாள். நீதி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான அடிப்படையான ஒன்று. அந்த நீதி எனக்கு இருக்கிறதா, அந்த நீதியை மற்றவர்களுக்கு நான் கொடுக்கிறேனா என்று பார்க்க வேண்டும். வேர்ல்ட் ஜஸ்டிஸ் டே, இந்த உலக நீதி நாளில் சிறப்பாக அனைத்து மக்களுக்காக ஜெபிப்போம். எந்த வித்தியாசமும் இல்லாமல், அப்பாவி மக்கள் பாதிக்கப்படாமல், நிரபராதிகள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி, உலக நீதி வேண்டும் என்று சொல்லி உலகமே இன்று போராடி கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே எனக்கு நீதி கிடைக்காதா, நேர்மையான வாழ்க்கை என்னால் வாழ முடியாதா என்றெல்லாம் சிந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீதி அடிப்படை தேவையானது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த உலக நீதி நாளிலே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். உலகத்திலே நாம் வாழுகிற பகுதிகளிலே, நாம் வேலை செய்கிற இடங்களிலே நீதியை கடைபிடிக்க வேண்டும், நேர்மையோடு அனைவரும் வாழ வேண்டும். இதற்காகவே இயேசு கிறிஸ்துவும் இந்த மண்ணுலகத்திற்கு வந்தார். இந்த ஒரு அடிப்படை கருத்துக்காகவே கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இந்த மண்ணிற்கு அனுப்பி மரிக்க செய்து உயிர்க்க செய்தார் என்ற உண்மையை புரிந்தவர்களாக இந்த நாளிலே வாழ ஆரம்பிப்போம். பிரியமானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை கொடுக்கிற மன்னா உணவு லூக்காஸ் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1-3 மற்றும் 11-32 முடிய பகுதிகள். லூக்காஸ் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் அப்படின்னு சொன்ன உடனே நம் கண் முன்பாக வருவது என்னங்க? எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஊதாரி மைந்தனுடைய கதை. இந்த ஊதாரி மைந்தனுடைய கதையை சிறப்பாக தவக்காலத்தின் 18ஆம் நாளான இன்று நமக்கு தாயாம் திரு அவையானது கொடுத்திருக்கிறது. பல்வேறு ஓமைகளை இந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், படிக்கிறோம், தியானிக்கிறோம். குறிப்பாக இந்த ஊதாரி மைந்தனுடைய கதையிலே நாம் படிப்பது இளைய மகன், மூத்த மகன், 2 பர்சனாலிட்டிஸ். யாருடைய பர்சனாலிட்டியை நான் எடுத்து வாழணும், எப்படிப்பட்ட மனநிலையில் நான் இருக்கணும், அதோடு சிறப்பாக தன்னுடைய தந்தையினுடைய பண்பு நலன்களை, குணங்களை பற்றி இங்கே அழகாக பதிவிடப்படுகிறது. பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 18ஆவது நாளை நாம் இன்று தொடங்கி இருக்கிறோம். ஏறக்குறைய 17 நாட்களாக நல்ல தவம், நல்ல ஜெபம், ஒருத்தல், பாவ அறிக்கை செய்வது, தினமும் ஆலயங்களுக்கு செல்லுவது, நற்கரணை வழிபாட்டிலே பக்தியோடு கலந்து கொள்வது, தியான உரைகளை கேட்பது என்றெல்லாம் நிறைய ஆன்மீக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையுமே வாழ்த்துகிறேன். இறைவனுடைய அருளும் ஆசீரும் அவருடைய மீட்பு உங்களுக்கு இன்று இப்பொழுது கூட கிடைக்கும். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு இந்த 40 நாட்களை ஒரு நாளும் தோய்வு அடையாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது இறை ஆசீர் உங்களுக்கு உண்டு. அன்புக்குரியவர்களே, இன்றைய மன்னாவுக்கு வருவோமே. இந்த இன்றைய மன்னாவிலே சிறப்பாக மூத்த மகன், இளைய மகன். இளைய மகன் என்ன செய்கிறான்? தந்தையிடத்திலே சண்டை போட்டுக்கிட்டு என்னுடைய சொத்தையெல்லாம் பிரித்து கொடுத்துரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எல்லாத்தையும் பணத்தில் வாங்கிட்டு போயிட்டு தீய நண்பர்களோடு சேர்றாரு. நண்பர்கள் பெரிய கூட்டம், ரொம்ப சொகுசாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த பணம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கூட்டம் அவரோடு இருந்தது. பணம் ஒருவேளை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அந்த கூட்டம் அவர்கிட்ட இருக்காது. அதே போல தான் பணம் கொஞ்சமாக குறைய நண்பருடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சது. அந்த நாட்டில் வறுமை வந்தது. யாருமே கூட இல்லை. கடைசியில் பன்றி போய் மேய்க்கிறாரு. பன்றி மேய்க்கிற இடத்துல சாப்பாடு கொடுத்தாங்க. போக போக அது கூட கிடைக்கல. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், பன்றிகள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு கூட இந்த இளைய மகனுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் இந்த நற்செய்தியிலே பதிவிடுகிறார்கள். பாருங்கள் பிரியமானவர்களே,
நான் என் தந்தைகிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டா சந்தோஷமாக இருப்பேன். தந்தை எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டா, அந்த ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்துட்டா, அந்த பணத்தை கொடுத்துட்டா, நிலத்தை கொடுத்துட்டா, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சொகுசாக இருக்கலாம். இங்கே வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறேனே, எங்கள் அப்பா என்னை பார்ப்பார் திட்டுவார் அப்படின்னு இல்லை. நான் போய் ஃப்ரீயாக இருக்கணும், என்னுடைய ஃப்ரீடம் அங்கே போய் நான் செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் இல்லையா. போயிட்டு அந்த இளைய மகனுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரியமானவர்களே. இதில் மூத்த மகனுடைய இன்னொரு குணங்கள் இருக்கிறது, அது நம்ம பிறகு பார்க்கலாம். பிரியமானவர்களே, இப்படி இளைய மகன் தந்தையிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வெளியிலே சென்று நிம்மதியோடு வாழ்ந்தான். கடைசியிலே நிம்மதியை இழக்கிறான். ஏன்? அவனுக்குள் என்ன வந்தது என்றால் பாவம் என்கிற ஒரு செயலானது வந்தது. தந்தையை ஏமாற்றி விட்டான் என்ற ஒரு குற்ற உணர்வு வந்தது. அனைவருமே வெறுத்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் ஆமாம், நான் வந்துட்டேன், அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன், நான் ஏன் இப்படி வந்தேன், நான் செஞ்சது சரியா தப்பா, இத்தனை நாள் தெரியல, பணம் இருந்த வரைக்கும் தெரியல, நண்பர்கள் கூட இருந்த வரைக்கும் தெரியல, அந்த சுகம் இருந்த வரைக்கும் தெரியல, அந்த சுகம் எல்லாம் போன பிறகு, வெறுமையான பிறகு, ஐயோ என் கூட யாருமே இல்லையே, எனக்குன்னு ஆறுதல் சொல்ல ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு உட்காந்து என்னைக்கு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த தந்தையினுடைய அருளை நாம் உண்மையாகவே புரிந்து கொள்ளுவோம். அப்பொழுதுதான் உட்கார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறுவோம். அது வரைக்கும் நம்மளால் சிந்திக்க முடியாது. அப்படியே ரக்க வச்சு பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் பறந்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுகமான ஒரு வாழ்வு. அன்பானவர்களே, இந்த இளைய மகன் இறுதியிலே அவனுக்கு ஒரு வாய்ப்பானது கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துகிறான் என்று மட்டும் பார்ப்போம். கடைசியில் எல்லாமே இழந்த பிறகு ஒரு காலகட்டத்தில், ஐயோ நான் வீட்டில் எங்கள் அப்பா கூட இருந்தா, அட்லீஸ்ட் அங்கே எங்கள் அப்பாவுக்கு அத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, அந்த வேலையாட்களில் ஒருவனாக இருந்தால் கூட எனக்கு உணவு கிடைக்குமே, இங்கே அது கூட இல்லாமல் இருக்கிறேனே, அப்போ நான் செஞ்சது தப்பு, நான் பாவம் செஞ்சுட்டு தான் என் தந்தையை வெறுத்து விட்டு தான் வெளியே வந்தேன், என் மேலே தப்பு, நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் பெரிய பாவி அப்படிங்கிற ஒரு நினைப்பு வருது. நினைக்கிறாரு, மனம் வருந்துகிறார். இந்த மனம் வருந்துதல் கடவுள் அவருக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு. ஒருவேளை கடைசி வரைக்கும் இருமாப்பா, நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன், நான் என்ன எங்கள் அப்பாவை ஏமாற்றிட்டேன், நான் என் வாழ்க்கையை தான் வாழ்கிறேன், நான் எதுக்கு திரும்ப எங்கள் அப்பா கிட்ட போகணும், செத்தாலும் இப்படியே சாவறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வாய்ப்பை இழந்து கடவுளுடைய அருளை, தந்தையினுடைய அன்பை அனுபவிக்க முடியாமல் போய்விடும். இப்படி தான் நம்மில் பலர் பிரியமானவர்களே தந்தையை விட்டு வெறுத்து, கடவுளை விட்டு வெறுத்து நம்ம எங்கேயோ செஞ்சுட்டு கொண்டு இருக்கிறோம். சந்தோஷம் கிடைக்குது, மகிழ்ச்சி கிடைக்குது, கோயிலுக்கு போகிறதில்ல, நற்கரணை ஆராதனை பங்கு கொள்றதில்ல, ஜெபமாலை ஜெபிக்கிறதில்ல, ஆன்மீகத்தை பற்றி ஏதாவது பண்ணாலே வீட்டில் வந்து என்ன நீ எந்த நேரமும் கடவுள் கடவுள்னு சொல்கிற, வீட்டில் தாய் தந்தை இல்லை யாராவது ஜெபம் பண்ணாங்கன்னு அவங்கள பார்த்து கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது. ஏன்? அது அவங்களுக்கு கசப்பான ஒரு அனுபவமாக தெரியுது. அது சந்தோஷம் கொடுக்கல. எது சந்தோஷம் நினைக்கிறாங்க? ஜாலியாக இருக்கணும், கடவுள்கிட்ட போகக்கூடாது, எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கணும், அங்கே பீச்சுக்கு போகணும், பார்க்குக்கு போகணும், குடிக்கணும், எல்லா விதமான தவறும் செய்யணும், பாவம் செய்யணும், இதுதான் அவங்களுக்கு இன்பத்தை கொடுக்குது, செய்கிறாங்க. ஆனால் கடைசியில் எத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கை நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கிறேன். அப்படி பாவம் செய்தவர்கள், குற்ற உணர்வோடு இருப்பவர்களால் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க முடிவதில்லை. அவர்கள் என்ன செய்யணும்? மனம் மாற வேண்டும். இந்த இளைய மகன் மனம் மாறினான், வருந்தினான். முதல் மருந்துகிறான், நான் எங்கள் அப்பாவுக்கு எதிராக நான் செஞ்சிட்டேன். அந்த ஒரு மனம் வருந்துதல் இருந்தால் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பானது கொடுக்கப்படும் என்று இந்த நற்செய்தியிலே தெளிவாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த வாய்ப்பை இளைய மகன் பயன்படுத்திக்கிட்டு நான் போவேன், எங்கள் அப்பா கிட்ட போகிறேன், அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனாக இருந்து சாப்பாடாவது சாப்பிட்டு உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் என்ன நடக்குது பாருங்கள், அதிசயம். இவர் போகிற பொழுதே தந்தை வெகு தொலைவிலிருந்து மகன் வரானேன்னு பார்த்துட்டு, அப்போ இத்தனை நாளாக கோபம் இல்லை அப்பாவுக்கு, என்கிட்ட நான் இருக்கும் பொழுதே என்னை திட்டி அவமானப்படுத்தி நிலத்தெல்லாம் எழுதிட்டு வாங்கிட்டு போயிட்டு இப்படி கெட்டு போயிட்டானே, அவன் இன்னும் என் வாசப்படியே வரக்கூடாது, என் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, நான் தான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நினச்சி இருக்கலாம். இல்லை, என் மகன் போயிட்டான், வாங்கிட்டு போயிட்டான், எப்படி இருக்கிறானோ, என்ன சாப்பிட்டானோ, ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டே இருக்கிறார், எப்போ வருவான், இன்றைக்கி வந்துடுவான், கட்டாயமாக இன்றைக்கி வந்துடுவான் என்று ஒவ்வொரு நாளும் வழி மீது விழி வைத்து காத்து கொண்டே இருக்கிறார். அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது தான் அந்த மகன் வரும்பொழுது அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ மகிழ்ச்சி, தந்தை இறங்கி வேகமாக போயிட்டு அவனை கட்டி தழுவுகிறார்.
உடனே மகனுக்கும் அவன் குற்ற உணர்வு, ஐயோ அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நான் உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் விடு, அவர் எதுவுமே சொல்லலை. என் மகனுக்கு நல்ல உயர்ந்தரமான ஆடையை போடுங்க, ஆட்டை வெட்டுங்க, நல்ல விருந்து ஏற்பாடு பண்ணுங்க, என் மகன் இத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்தான், முதல்ல சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விருந்து ஏற்பாடு செய்கிறார். பாருங்கள், தந்தையுடைய அன்பு. நம்ம எவ்வளவுதான் கடவுளை வெறுத்து போனாலும், எவ்வளவுதான் பாவ வாழ்க்கையில் இருந்தாலும், ஆண்டவரே நான் மனம் மாறிவிட்டேன், மனம் வருந்துகிறேன், நான் உமக்கு எதிராக இதை செய்துவிட்டேன் என்று சொல்லி மனம் வருந்தி அந்த வாய்ப்பை மீண்டுமாக எடுத்துக்கொண்டு தந்தை இடத்தில் வந்தால் இந்த அற்புதம் நடக்குங்க, இந்த புதுமை நடக்குங்க. உங்களை தேடி கடவுள் வருவார், உங்களை உயர்தர ஆடை வைத்து உயர்த்துவார், உங்கள் வாழ்க்கையில் இல்லாததையெல்லாம் காண செய்வார், மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எல்லா விதமான சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அதுதான் நம்முடைய தந்தை கடவுள். அப்படிப்பட்ட கடவுளை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கடவுளுடைய அன்பை முழுமையாக உணர வேண்டும் என்பதுதான் இந்த ஓமையினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஓமையில் வருகிற அந்த தந்தை யார்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது கடவுள் தான். கடவுளை பற்றிய, இயேசுவை பற்றி, அவருடைய அன்பை பற்றியே பேசுகிறது, அவருடைய இரக்கத்தை பற்றி பேசுகிறது, அவர் பாவிகளை மன்னிக்கிறார் என்பதை பற்றி பேசுகிறது. இப்படி கடவுள் நமக்காக எப்பொழுதுமே காத்திருக்கிறார். ஆனால் நம்ம தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்துறது இல்லை. ஒருவேளை இந்த தவக்காலம் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலம் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். 1000 தவக்காலம் போனாலும் 100 தவக்காலம் போனாலும் ஆண்டவர்கிட்ட இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் நிறைய பேர் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு தவக்காலத்திலையும் பல தியானங்கள் நடக்குது, ஒவ்வொரு அருட்சாதனங்கள் டெய்லி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துறது இல்லையே. எவ்வளோ வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது, நம்ம தேடி வருகிறது. வாங்க ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், உங்கள் குற்றத்தை நினச்சி பாருங்கள். நீங்கள் பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்குங்க. எப்போ ஒருத்தர் பாவி அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் அப்பொழுது கடவுளாகவே மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சிலர் நல்ல ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது இல்லையா, அதுதாங்க உண்மை. அந்த உண்மையை நான் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நான் கடவுளாகவே மாறிவிடுவேன். இதைத்தான் இந்த குடிகாரங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு ஸ்லோகன் இருக்குது, நான் ஒரு குடிகாரன். இதை வந்து அவங்க ஓப்பனாக சொல்லணும். அந்த மாதிரி ஓப்பனாக சொன்னால் தான் அவர்களால் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் என்ன நடக்குது, நீ என்ன குடிகாரன, யார் குடிகாரன், நான்லாம் குடிக்கவே மாட்டேன், எப்பயாவது ஒரு முறை தான், ஒத்துக்கவே மாட்டேன் இல்லையா, நான் குடிகாரன், நான் பாவி அப்படின்னு யார் ஒருத்தவங்க வாயால் சொல்கிறாங்களோ, ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களிடத்திலே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, மாற்றம் நிகழ்கிறது. அப்படி இந்த தவக்காலத்திலே நான் பாவி, இன்றைக்கி எல்லாருமே நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன தப்பு பண்ணேன், இதெல்லாம் ஒரு பாவமா, இதுக்கு போய் நான் பாவம் செய்யணுமா, சும்மா போயிட்டு வர்றதுக்கு எதுக்கு, நான் சும்மா அப்படியே உட்காந்துடலாமே. இப்படிப்பட்ட மனநிலைகள் எல்லாருக்குமே வந்து போயிட்டு தான் இருக்குது. பிரியமானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் பாவி என்று எப்பொழுது என்னை பற்றி நான் நினைத்து மனம் வருந்தி ஏற்றுக்கொள்ளுகிறேனோ அப்பொழுது நான் கடவுளாகவே மாறுகிறேன். ஏன்னா அந்த பாவம் என்கிட்ட இல்லை, தூய்மையான ஒரு இதயம் இருக்கிறது, தூய்மையான ஒரு உள்ளம் இருக்கிறது, தூய்மையான ஒரு பரிசுத்தமான வாழ்வு என்கிட்ட இருக்குது. அதனால் இறைவனுடைய அருள் முழுமையாக என்னை ஆட்கொள்ளும். தூய ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு வழி நடத்துவார், அக்கினியால் நிரப்புவார் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, இதில் இளைய மகன் இப்படி மனம் மாறி தந்தையுடைய அன்பை சுவைக்கிறான். தந்தை மகன் வந்துவிட்டான் என்று சொல்லி மகனை இன்னும் அதிகமாக அன்பு செய்கிறார். முதல்ல இருந்த அன்பை விட இரட்டிப்பான அன்பு பாசத்தை காட்டி அவனை கவனிக்கிறார். இதுதான் இந்த நாளிலே தவக்காலத்திலே நாம் ஒவ்வொருவருமே நான் பாவி என்று ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களுக்காக மனம் வருந்தி தந்தையிடத்தில் சென்றால், ஆலயங்களுக்கு சென்றால், நற்கரை வழிபாட்டிலே பங்கு கொண்டால், திருப்பலியை பக்தியோடு பங்கேற்றால், இன்னும் ஜபம் தபம் ஒருத்தல் மூலமாக நல்ல காரியங்கள் தவக்காலத்தில் செய்தால் கடவுளுடைய அருள் இரட்டிப்பாக ஆசீர்வாதமாக அமையும். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நற்செய்தியில் வருகிற மூத்த மகனை பற்றி பார்க்கலாமே. மூத்த மகன் எல்லாமே தந்தை கூட இருக்கிறாரு, தந்தைக்கு நேர்மையாக இருக்கிறாரு, தந்தை சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படிந்து செய்கிறாரு, வயலுக்கு போகிறாரு, வேலை செய்கிறாரு, என்னெல்லாம் அப்பா சொல்கிறாரு கடுமையாக கடைபிடிக்கிறாரு, அப்பாவோட செல்ல பிள்ளையாகவே இருக்கிறாரு, கூடவே இருக்கிறாருங்க. ஆனால் கூடவே இருந்தும் அந்த தந்தையுடைய அன்பை அனுபவிச்சும் அவருக்குள்ள ஒன்று தவறான ஒரு குணம் இருந்தது. என்ன தெரியுமா? முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. எது செஞ்சாலும் எனக்கு என்ன இது மட்டும் செய்ய மாட்டேங்க, அவனுக்கு மட்டும் செய்கிறாரு, என்னது அவன் மட்டும் நிறையா சாப்பிட்றான், எனக்கு கம்மியாக வச்சுருக்கிறாரு, என்ன அவனுக்கு இந்த நிலத்தை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 ஏக்கர் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு வரலையே. இப்படி இந்த முணுமுணுப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பண்பு, நல்ல ஒரு குணம் வந்து நிறைய பேருக்கு வருங்க.
இதையே நம்ம வாழ்க்கையில் கூட சோசித்து பார்க்கலாம். இந்த மூத்த மகனுக்கு இருந்த அந்த முணுமுணுப்பு என்னது, அவன் இத்தனை நாளாக எல்லாத்தையும் சொத்தெல்லாம் வாங்கி போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டா இருந்தவன் அவனுக்கு கொழுத்து கிடா வெட்டுறாரா, அவனுக்கு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணுறாரா, இவ்வளோ பெரிய ஆடையெல்லாம் கொடுக்குறாரா. நான் யார், நான் அவர் கூட இருந்தேன், எனக்கு இது வரைக்கும் ஒரு சின்ன கோழி கூட அடித்து போட்டு சமைச்சு கொடுத்ததில்ல, விருந்து வச்சதில்ல, இவனுக்கு இந்த பாவிக்கு இப்படி செய்கிறாரா அப்படின்னு முணுமுணுக்கிறான். ஒரு நாள் 2 நாளில் நைட்டு பூரா தூங்கவே முடியல, முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு இப்படி செய்கிறாரே, இந்த தந்தைக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுப்பு. இந்த மூத்த மகனுடைய நல்ல பண்பு பாருங்க, முணுமுணுப்பு. இளைய மகன் மனம் மாறுகிறான், வாய்ப்பை பயன்படுத்துகிறான். மூத்த மகனோ முணுமுணுக்கிறான். பிரியமானவர்களே, இதில் நம்மளில் கூட நிறைய பேர் கடவுள் கூடவே இருப்போம், இயேசு கூடவே இருப்போம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம், எல்லா திருப்பலிக்கும் போவோம், எல்லா நற்கருணை ஆசீர்வாதங்களையும் கலந்து கொள்வோம், சிலுவை பாதை செய்வோம், ஒவ்வொரு நாளுமே ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருப்போம். இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு மனசில் இந்த ஒரு முணுமுணுப்பு நிறைய பேர் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? குடும்பத்தில் இல்லை மற்ற இடத்துல, ஐயோ அவனுக்கு மட்டும் இது கொடுக்குறீங்க, நான் கோயிலுக்கு தினமும் வரேன், எனக்கு வாசகம் கொடுக்க மாட்டீங்களா, நான் தான் தினமும் கோயில் வந்து கூட்டுறேன், தினமும் வாசகம் படிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த வாய்ப்பு கொடுக்கல, அவள் கோயிலுக்கே வந்ததில்லை, அந்த பொம்பளை யாருன்னே தெரியாது, இன்றைக்கி வந்தாங்க, புதுசாக வாடகை வீட்டில் வந்து தங்கியிருக்கிறாங்க, நான் பரம்பரையாக சொந்த வீட்டில் இருக்கிறேன், கோயிலுக்கு தினமும் வரேன், இவ்வளோ வரி கட்டுறேன், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கல, அவளுக்கு கொடுத்துட்டாங்களே, ஏற்றுக்கொள்ள முடியல. முணுமுணுப்பு. அந்த முணுமுணுப்பு வந்தால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? இல்லைங்க, மகிழ்ச்சியே போயிடும். அந்த முணுமுணுப்பு மூத்த மகனுக்கு இருந்தது, இளைய மகனுக்கு இல்லை. அந்த நல்ல பண்பு அவன்கிட்ட, அது பாவம் செஞ்சு வெளியே போயிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மனம் மாறி வந்தான். இது ஒரு நல்ல பண்பாக மாறுது கடைசியில். ஆனால் எல்லா நல்ல பண்புகளையும் வச்சுக்கிட்டு முணுமுணுப்போடு இருந்தால் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது, தந்தையினுடைய ஆசை நிறைய கிடைக்காது. அப்புறம் தந்தையை அவனை கண்டுக்கல, அப்படி போ, நீ ஓரமாக போ, நான் இளைய மகனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதுதான் பிரியமானவர்களே, நம்ம ஆன்மீகத்தில் தந்தையோடு இணைந்து இருக்கிற பொழுது கூட நல்ல பண்புகள் எல்லாரும் நல்லா இருக்கட்டும், செய்யுங்க, அவனுக்காக செய்யுங்க, இவங்களுக்கு கொடுங்க, எனக்கு வேண்டாம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அவங்க வாசகம் படிக்கட்டும், ஒரு நல்ல நாள், கோயிலுக்கே இது வரைக்கும் வந்ததில்லை, நான் தான் தினமும் கோயிலுக்கு வரனே, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களா. இந்த மாதிரி முணுமுணுக்காமல் மற்றவர்களுக்கு வாய்ப்பை நம்ம கொடுக்குற பொழுது நிச்சயமாக நாம் நல்ல மனிதர்களாக வாழ்வோம். கடவுளுடைய அந்த தந்தையினுடைய அன்பும் இரக்கமும் நமக்கு நிறைவாகவே கிடைக்கும். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னாவிலே ஒரு அருமையான ஒரு உவமை இல்லைங்களா? இது எல்லா நாட்களிலுமே பாவத்தை பற்றி நம்ம நினைச்சாலே கண்முன்பாக வருவது லூகாஸ் நற்செய்தி 15ஆம் அதிகாரங்க. அப்போ அந்த பாவத்தை மீண்டு வருவதற்கு எனக்கு தேவை இளைய மகனினுடைய பண்பு. மனம் மாற வேண்டும், வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அப்பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, ஓடிப்போவேன் தந்தையிடம் நான் ஓடிப்போவேன், என்னை அணைத்து முத்தமிடுவார், மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வார், நான் பாடுவேன் சந்தோஷமாய், நான் ஆடுவேன் உற்சாகமாய், என் தந்தை என்னை அணைத்துக் கொள்வார். ஓடிப்போவேன் தந்தையிடம் நான் ஓடிப்போவேன். இளைய மகன், நான் ஓடிப்போவேன், என் தந்தைகிட்ட போவேன், அவருடைய ஆசிரை பெறுவேன் என்று வாய்ப்பை பயன்படுத்தினது போன்று நாம் இன்று இந்த தவ காலத்திலே வாய்ப்பை பயன்படுத்த முயற்சிக்கலாமே. இதோ சிறப்பாக பிரியமானவர்களே, இன்று சனிக்கிழமை அன்னை மரியாளின் நாள். இந்த தாயினுடைய வியாகுலங்கள், அவர் பட்ட துன்பங்கள், அந்த இயேசுவினுடைய துன்பத்தை பார்த்து கண்ணீர் வடித்தது, கூனி குறுகி இருந்தது. இதையெல்லாம் என்னுடைய மகன் இப்படி இருக்கிறாரே என்று இந்த தவக்காலத்தில் அந்த அன்னையினுடைய வியாகுலங்களை எல்லாம் நினைத்து பார்த்து, இப்படிப்பட்ட தாயை, இதோ உன் தாய் என்று இயேசுவே எனக்கு இந்த தாயை கொடுத்து விட்டு சென்றாரே, அந்த தாயை நான் இறுக பிடித்து கொண்டு அந்த தாயின் மூலமாக இன்னும் இயேசுவை அணுகி செல்வதற்கு நான் இந்த தாயை ஒருபொழுதும் விடக்கூடாது என்று இந்த நாளை முடிவெடுப்போம். சிறப்பாக இந்த சனிக்கிழமையிலே இந்த அன்னை மரியாளுடைய தோழமைக்காக, பரிந்துரைக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக
இதோ இந்த காணொலியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனிப்பட்ட விதத்திலும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் பெயர் சொல்லி அழைத்த உம்முடைய பிள்ளைகள், நீர் இவ்வளவு நாட்களாக தாங்குகிற உம்முடைய பிள்ளைகள், தூய ஆவியால் வழிநடத்துகிற உம்முடைய பிள்ளைகள் இன்றும் இப்பொழுதே உம்மிடத்திலே சில தேவைகளை விண்ணப்பங்களை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். உமக்கு விருப்பம் என்றால் இந்த விண்ணப்பங்களை எல்லாம், இந்த ஜெபங்களை எல்லாம் பூர்த்தி செய்வீராக. தெய்வமே, அரசு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும், இன்னும் தேர்வு வந்துவிட்டது, 3 தேர்வு எழுதிவிட்டேன், 4 தேர்வு எழுதிவிட்டேன் என்று தோய்ந்து போய்விடாமல் இறுதி தேர்வு வரை நன்றாக படித்து அதிகமான மதிப்பெண்கள் வெற்றி பெற அவர்களுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தாரும். அன்பு தெய்வமே, படுத்த படுக்கையிலே இருக்கிறேன், வியாதியிலே இருக்கிறேன், பயத்திலே இருக்கிறேன். சாத்தானுடைய தொந்தரவினாலே நான் ஒவ்வொரு நாளும் கண்கலங்கி இரவு நேரங்கள் தூங்க முடியாமல், கனவுகள் ஆயிரக்கணக்கான கனவுகள் வந்து என்னை தூங்க விடாமல் செய்கிறது என்று எல்லாம் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, பிள்ளைகளுக்கு நல்ல திருமண பாக்கியம் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். திருமண தடைகளிலிருந்து எல்லாம் நீக்கியருளும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரை கண்கலங்குகிறார்கள். அவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுத்தருள்வீராக ஆண்டவரை. வேலையில்லை, வறுமையில் இருக்கிறேன், எத்தனையோ இன்டர்வியூக்கு போயிட்டு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருக்கிற இளம் பிள்ளைகளுக்கு, குடும்பத்தாருக்கு, குடும்ப தலைவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தருள்வீராக ஆண்டவரை. இதோ இந்த நாளை பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளிலே இந்த காணொலியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி கொடும் ஆண்டவரை, மன நிறைவை கொடும். எங்கு சென்றாலும் என்ன நினைத்தாலும் எல்லாம் தூய ஆவியால் அதை நடந்து வெற்றியை அனுபவிக்க கிருபை செய்வீராக. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.